நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மனந்திரும்புதலின் நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுலே மன மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற வார்த்தை சங்கீதம் 86வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 86ல் 4வது வசனத்தில் என்ன வசனம் போடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உமது அடியேனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. இந்த நாளில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிற காரியமே அதுதான், மகிழ்ச்சியாக்குறது தான். நிறைய நேரங்களில் நம்ம வெளிப்படையாக மகிழ்ச்சியாக இருப்போம். மற்றவர்கள் ஏதாட்டு பேசும்போது சந்தோஷமாக சிரிப்போம். நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்னா நல்லா மகிழ்ச்சியாக இருப்போம். கொஞ்ச நேரம் வெளியே ஷாப்பிங் போனால் மகிழ்ச்சியாக இருப்போம். அல்லது நமக்கு பிடித்த உணவை சாப்பிடும்போது மகிழ்ச்சியாக இருப்போம். நமக்கு பிடித்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் எப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அந்த மகிழ்ச்சி நம்ம மனசில் இருக்கும். நம்ம பிடிச்சவங்க கூட இருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா நம்ம பேசி முடிக்கிற வரைக்கும் தான் அந்த மகிழ்ச்சி. பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த நைட்டு நம்ம தனியாக தூங்கிட்டு இருக்கும்போது கூட சில நேரம் எழுந்திரிச்சோம், நம்மளை அறியாமலே எழுந்திரிச்சோம் அப்படின்னா சில நேரங்களில் நம்ம இருதயத்தில் நிறையா எதிர்காலத்தை குறித்த கவலை, கஷ்டங்கள், நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்குரிய பண தேவைகளுக்கு என்ன செய்ய போகிறோம், இப்படி நிறைய கவலைகள், நிறைய காரியங்கள் நம்ம உலக பிரகாரமான காரியங்களும் சரி, ஆனால் நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தாலுமே சில நேரங்களில் நம்ம அனுபவிக்கிறது ஒரு தனிமை. நமக்குன்னு யாருமே இல்லையா, நான் என் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இல்லையா, அப்படி நிறைய நேரங்களில் குழப்பத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், தாவீது ராஜா விண்ணப்பம் பண்ணுறாரு, உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். அப்போ தாவீது ராஜாவுக்கு அந்த நாளில் ஆத்துமாக்கில் ஒரு மகிழ்ச்சி என்ன செய்யப்பட்டிருக்கு, தேவைப்பட்டிருக்கு. அப்படி தான் இந்த நாளில் உங்கள் ஆத்துமா ஒரு கவலையில், துக்கத்தில் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்குற, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், மகிழ்ச்சியாக வைக்க போகிறார். அப்போ எப்படிப்பட்ட மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 15வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கும். எல்லாருக்குமே தெரிந்த, வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, ஒருவேளை சிறு பிராயத்துலேருந்து நல்ல வேதத்தை தெரிந்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும். கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் என்ன செஞ்சுருப்பாங்க, இருந்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது ஆகும்போது இளைய குமாரன் தன் தகப்பனிடத்தில் தனக்கு வேண்டிய சொத்து, ஆஸ்தி எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவான், எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கு எனக்கு தாங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா செலவழித்து ஒரு குறிப்பிட்ட காலம் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறான். அவனுடைய எல்லா சொத்துக்களையும் என்ன செஞ்சிடறான், அழிச்சிடுறான். அப்புறம் அவனுக்கு வருமானத்திற்கான வழியே இல்லை. பசிக்கு சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றுமே அவன் கையில் இல்லாத நேரத்தில் ஒவ்வொரு இடத்துலையா வேலை தேடும்போது பன்றி மேய்க்கிற வேலை தான் அவனுக்கு என்ன செய்து கிடைக்குது. அந்த இடத்துல கூட அவனுக்கு பசிக்கான அந்த கரெக்டான அந்த பலன் கிடைக்காம பன்றியுடைய அதுக்கு வைக்கிற தவடை கூட எடுத்து என்ன செய்கிறான், சாப்பிட்றான். அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அவனுடைய வாழ்க்கை மாறி போயிடுது. ஆனால் அவன் போன நாள்லேருந்து தகப்பன் என்னைக்காவது நம்மளுடைய மகன் திரும்ப நம்ம தேடி வருவான்ட்டு அவரை டெய்லி அவர் வீட்டில் அவனுக்காக என்ன செஞ்சிட்ருக்காரு, எதிர்பார்த்துட்ருக்காரு. ஆனால் என்றைக்கு அந்த மகனுக்கு அந்த பன்றியோட தவிட சாப்பிடும்போது தான் அவன் மைண்டில் எண்ணம் வருது, நம்ம தகப்பன் வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தோம், நம்ம இப்படி ஒரு தவறுதான காரியத்தை என்ன செஞ்சுட்டு வந்துட்டோமே. இப்படி இந்த இடத்துல நம்ம வேலை பார்க்குறதுக்கு நம்ம தகப்பனுக்கு கீழே அநேக வேலைக்காரங்க இருக்காங்க. அவர் அவ்வளோ ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கிறாரு. நம்ம அங்கே போய் கூட ஒரு வேலையை தேடிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய வீட்டுக்கு வரான். ஆனால் தகப்பன் என்னாலும் தன் மகன் திரும்ப வரமாட்டானான்னு தேடிட்டு இருக்கிறான் தகப்பனுக்கு. அன்றைக்கு அந்த மகனை பார்த்தோன்னே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த குடும்பத்தில், அந்த வீட்டில் எல்லாருக்கும் ஒரு விருந்து என்ன செய்கிறார், பண்ணுறாரு. நீங்கள் லூக்கா 15வது அதிகாரத்தில் 32வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். யார்கிட்ட சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தகப்பன் தன் மூத்த சகோதரன்ட்ட சொல்கிறான், உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொல்கிறாரு. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பாக உங்கள் ஜெப வாழ்க்கை நல்லா இருந்திருக்கலாம். ஆண்டவர் கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் சில நேரம் நம்மளுடைய கவலை,
உலக கவலைகள் கஷ்டத்தில் நமக்கும் ஆண்டவருக்குள்ள உள்ள உறவில் ஒரு பிரிவு வந்திருக்கலாம். ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஜெபிக்காமே இருந்திருக்கலாம். நம்மளுடைய கவலையினால கூட ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். வேலை பழுவி நிமித்தமாக ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்குது. ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் அந்த ஒரு மனமகிழ்ச்சி, அந்த ரட்சிப்பின் மனமகிழ்ச்சியை ஆண்டவர் கூட இருக்கும்போது வாழ்கிற அந்த எத்தனை மனிதர்கள் கூட நீங்கள் இருந்தாலும் சரி, தேவனோடு நம்ம இருக்கிற அந்த உறவில் ஒரு பிரிவு வரும்போது வர்ற அந்த கவலை வந்து வித்தியாசமானது. அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். நமக்கும் ஆண்டவருக்கு ஒரு பிரிவு இருக்கும்போது அது வந்து எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை தரவே முடியாது. நம்ம ஒழுங்காக வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது இருக்கிற மகிழ்ச்சி வந்து வேறு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இந்த நாளில் உங்கள் ஆத்துமாக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார். இந்த இடத்துல பாருங்கள், அந்த தன் தகப்பனை விட்டு பிரிந்து போன மகன் திரும்ப வந்ததுனால அந்த தகப்பனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் அவங்க வீட்டுக்கே ஒரு விருந்து கொண்டாடுறதில் ஒரு சந்தோஷத்தை தராரு. அப்போ அதே போல் தான் இந்த நாளில் நம்ம இந்த மன திரும்புதல் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவருக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய தூரம் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான், என் கூட நீங்கள் பேசுகிறீங்கன்னு டச் ஆச்சுன்னா மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஆண்டவர் வந்து அந்த தகப்பனை போல தான் தேடிட்டு இருக்கிறார். ஏன்னா இந்த ஓமையை சொன்னதே இயேசு கிறிஸ்து தான் என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. அதே போல் தான் அவர் வந்து தேடிக்கொண்டே இருக்கிறாரு. அவர் வந்து இருக்கிற இடத்துல அவர் நம்மளை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த தகப்பன் வந்து தன்னுடைய வீட்டில் தான் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. மகனை தேடி போனால் போயிருக்கலாம். ஆனால் மகன் கேட்டதுனால அவன் இஷ்டத்துக்கு அவர் என்ன செஞ்சுட்டாரு, விட்டுட்டார். அதே போல தான் நம்ம ஆண்டவர் இப்போவும் நம்மளை நீங்கள் ஆண்டவரை தேடணுங்கிறத ஆசைப்படுறாரு. உங்கள் கையில் வேதாகமாக இருக்கலாம், அதை எடுத்து வாசித்தே நிறைய நாட்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் கூட பேசுகிறது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வை கொடுக்கும். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நானும் இந்த நாளில் மனம் திரும்புகிறேன். உங்களுக்கு எனக்கு நிறைய கேப் ஆகிட்டு என் மனசுலேயும் திரும்ப அந்த ஆத்மத்தில் ஒரு சந்தோஷத்தை தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது பாருங்கள், அந்த மகன் திரும்பி வரும்போது அவங்க வீட்டில் ஒரு பெரிய விருந்து கொண்டாட்டமான ஒரு நிகழ்வு, ஒரு விருந்து கொண்டாடுதல், அந்த ஒரு சந்தோஷம் என்ன செஞ்சிச்சு அந்த வீட்டில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஆண்டு இருந்தனால உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார், தருவார். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அழகாக போடப்பட்டிருக்கும் ஒரு வசனம். 16வது அதிகாரம் 34வது வசனத்தில், பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். இந்த இடத்துல இந்த வார்த்தை யாரை பற்றி போடப்பட்டிருக்குன்னா, ஒரு சிறைச்சாலைக்காரன். சிறைச்சாலையில் கொண்டு பவுலையும் சீலாவையும் என்ன செஞ்சுருப்பாங்க, கட்டி வச்சுருப்பாங்க. அவங்க கை கால்கள் எல்லாமே மொத்தமாக கட்டி ஒரு தொழுமரத்தில் கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பவுலும் சீலாவும் நம்ம ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறோம், நம்ம இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கோம், நாளைக்கு காலையில் நம்ம ஜீவனோட இருப்போமான்னு கூட அதை யோசிக்காமல் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை நடுராத்திரியில் என்ன செய்கிறாங்க, துதித்து பாடுறாங்க. அவங்க துதித்து பாடுறதை சுற்றிலும் உள்ளவங்க எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் திடீர்னு அவங்களே நினச்சிருக்கவே மாட்டாங்க. திடீர்னு அவங்களுடைய எல்லா கட்டுகளும் என்ன செய்யுது, சடுதிலை சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி ஒரு பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி ஒரு மாதிரி ஒரு சம்பவம் வருது. அந்த பூமி அதிரும்போது இவங்க எல்லாருடைய கட்டுகள் என்ன செய்யப்பட்டுச்சு, அவிழ்க்கப்பட்டுச்சு. அப்போ அந்த இடத்துல அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ஆச்சரியம், எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஆச்சரியம் பயம், இவங்க எல்லாரும் தப்பிச்சு போயிருப்பாங்கன்ட்டு அவன் தன்னையே என்ன செய்ய போகிறான், கொலை செய்ய போகிறான். ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், பவுலும் சீலாவும் என்ன செய்கிறாங்க, மிகுந்த சத்தமிட்டு சொல்கிறாங்க சிறைச்சாலைக்காரனை நோக்கி, நீ உனக்கு ஒரு தீங்கும் வர வேண்டாம், நாங்கள் எல்லோரும் இங்கே தான் என்ன தீங்கும் செஞ்சுக்கிடாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு வந்து ஆச்சரியத்தில் ஓடி போய் அவர்கள் அவனை வெளியே அழைத்து, ஆண்டவர் மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், நான் அப்போ இந்த சந்தோஷத்தை பெறுறதுக்கு நானும் என்ன செய்யணும் அப்படின்னு அவன் கேட்கும்போது பாருங்கள், 32வது வசனத்தில், அவனுக்கும் அவன் வீட்டில் உள்ள யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்கிறாங்க, பவுலும் சீலாவும் போதிக்கிறாங்க. 2 பேரும் ஆண்டவருடைய வசனத்தை அந்த இரவு வேளையிலே போதிக்கும் போது அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொண்டுட்டு அவங்க எல்லாருமே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல அன்னைக்கு அவங்க வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம் நடக்கும் பாருங்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தானா. அந்த சிறைச்சாலைக்காரன் அன்றைக்கு ஒரு பெரிய மனமகிழ்ச்சி என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். எதனால் பெற்றுக்கொண்டான் அப்படின்னா, அவனும் இந்த பவுல் சீலாவுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுருப்பான், பார்த்துருப்பான். மற்ற ஜெயிலில் அந்த ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாருமே வேறு மாதிரி இருந்திருப்பாங்க, இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும். எல்லாரும் ஒருவேளை ஜெயிலில் கொண்டு போட்டோன்னே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, நம்ம எப்போ வெளியே வருவோம்னு நினச்சிட்டு இருப்பாங்களா இருக்கும். இவங்க அதை எதையுமே சிந்திக்காமல் தன் தேவனை தேடி துதித்து பாடும்போது அவங்களுக்குன்னு ஒரு அற்புதம் அந்த இடத்துல அந்த சிறைச்சாலைக்காரன் கண்களுக்கு முன்பாக நடக்கும்போது அவனுக்குள்ள ஒரு ஆச்சரியம். அப்போ இதில் ஒரு ரட்சிப்புனா ஒன்று இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதை வந்து யோசிச்சுட்டு தான் அவன் உடனே அவங்கள்ட்ட கேட்குறான்,
ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், நானும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும். அப்போ அவங்க ஆண்டோடைய வசனத்தை சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவனு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டோட்ட என்ன செஞ்சுருப்பான், மன்னிப்பு கேட்டிருப்பான். அன்றைக்கு அவன் நிமித்தமாக அந்த குடும்பமே என்ன செய்யப்பட்டுச்சு, தேவனை அறிந்து கொண்டுச்சு. ஒரு சந்தோஷம் இருதயத்தில் என்ன செஞ்சுச்சு வந்தது. அதை தான் நம்ம இந்த நாளில் நம்ம அதை தான் பற்றி தியானித்துட்ருக்கோம். சங்கீதம் 86வது அதிகாரத்தில் நம்ம அதை தான் என்ன செஞ்சிட்ருக்கோம், தியானிச்சிட்ருக்கோம். உமது அடியேனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் அப்படின்னு அழகாக அந்த வசனம் போடப்பட்டிருக்கு. ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் மன்னிக்கிற தேவனா என்ன செய்கிறார், இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் கிருபை நிறைந்த தேவனா என்ன செய்கிறார், இருக்கிறார். நீங்கள் எஸ்தர் ராஜாத்தியுடைய புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தாலும் எஸ்தரில் சம்பவத்தில் போடப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டே அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். யூதர்களுக்கு விரோதமாய் ஆமான்னு ஒரு மனுஷன் ஒரு மொர்தெகாயை பகைக்கிறது நிமித்தமாக வந்த அந்த யூத குலத்தையே அழிக்கணுன்ட்டு ஒரு பெரிய சதி யோசனை பண்ணி ராஜா கிட்ட அந்த யூதர்களையெல்லாம் ஒரே நாளில் எல்லாரும் வெட்டி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சட்டத்தை ஏற்றி அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சட்டத்தை அவங்க கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்குள்ள உள்ள துக்கம் வேற. மொர்தெகாய் அவ்வளோ ஒரு அலறல் சத்தத்தில் அழுதுட்டு அரண்மனை வாசல் முன்னாடி இருக்கிறாரு. ஆனால் அதை கேள்விப்பட்ட உடனே எஸ்தர் என்ன செய்கிறாங்க, 3 நாள் அள்ளும் பகலும் என்ன செய்கிறாங்க, உபவாசித்து ஜெபிக்கிறாங்க தன்னோடு இருந்தவங்களோட. அப்போ அந்த ஜெபத்தின் விளைவாக ஆமானுடைய திட்டமே இந்த அரசாணை யாருமே மாற்ற முடியாதுன்னு அவ்வளோ ஒரு அந்த கவர்மெண்ட் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கையில் இருக்கிறான். ஆனால் ஆண்டவரே அப்படி ஒரு மாற்றத்தை, அந்த சட்டத்துக்கான ஒரு மாற்றத்தையே ஆண்டவர் என்ன செஞ்சார், அன்றைக்கு கொண்டு வந்தார். அந்த எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் ஜெபித்ததுக்கப்புறம் ஆகாஸ்வேர் ராஜாவிட்ட போய் பேசும்போது அவருடைய கண்களில் அன்றைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், எஸ்தர் ராஜாத்துக்கு தயவு கொடுத்தார். அந்த தயவு நிமித்தமாக அந்த யூதர் குலமே என்ன செய்யப்பட்டுச்சு, காக்கப்பட்டுச்சு. அப்படியே அந்த சட்டம் மாறி யூதர்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறாங்களோ அவங்கள அந்த நாட்களில் அவங்க என்னன்னாலும் செஞ்சுக்கிடலாங்கிற ஒரு பெரிய சட்டமாய் ஒரு மாறுதலாய் அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்ய பண்ணினார், முடிய பண்ணினார். அப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் 8வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்துலலாம் அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாய் களிப்பும் கனமும் சந்தோஷமாய் பயங்கர சந்தோஷமாய் அந்த நாட்கள் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, கொண்டாடிருப்பாங்க. விருந்து உண்டு நிறைய விருந்து செஞ்சு நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்து அப்படி ஒரு பெரிய அந்த ஒரு கொண்டாட்டத்தின் நாளாக அந்த நாள் என்ன செஞ்சிச்சு, மாறிச்சு. அவங்க அந்த நாளில் பூமியில் இருக்கக்கூடாதுன்னு யார் ஆமா நினச்சானோ அவன் அந்த நாளில் பூமியில் இல்லாதபடி தேவன் என்ன செய்தார், காத்து கொண்டார் இந்த யூத ஜனங்களை. ஒரு 3 நாள் உபவாச ஜெபத்தில் அவ்வளோ ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்தார். அதுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலரில் பார்த்தோம், அந்த ஒரு வசனத்தை அவன் அந்த நைட்டு கேட்டு அவன் ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படும் போது அவன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்தாரு. அதுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம், அந்த தன்னுடைய தகப்பனை விட்டு எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு திரும்பி போன அந்த மகன் தன் தகப்பன்ட்ட இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம தகப்பன்ட்ட ஒரு வேலைக்காரனாவது இருப்போன்னு திரும்பி வரும்போது அவன் அன்றைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன செய்து கொண்டான், பெற்றுக்கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தான் ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை பார்க்குற இந்த மனந்திரும்புதலின் நேரம் நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தர்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து கண்டிப்பாக வாசித்து பாருங்கள். அதே வசனத்தை நீங்கள் சொல்லி ப்ரேயர் கூட என்ன செய்யலாம், பண்ணலாம். உமது அடியனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்கள் ஆத்மாவை மகிழ்ச்சியாக்க ஆண்டவரால் மாத்திர தான் முடியும். அதான் அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. சங்கீதம் 119வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 119வது அதிகாரம் அதனுடைய 174வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அப்போ நம்ம முதல்லேருந்து இந்த மன மகிழ்ச்சியை குறித்து தான் நம்ம தியானித்துட்ருக்குறோம். நமக்கு உண்மையான மன மகிழ்ச்சியை தர்றது இந்த சத்திய வேதம் தான். இந்த ஹோலி பைபிள் தான் நமக்கு என்ன செய்யும், உண்மையான ஒரு மன மகிழ்ச்சி என்ன செய்யும், தரும். அதான் இந்த வசனம் அழகாக தெளிவாக போடப்பட்டிருக்கும், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு மன மகிழ்ச்சியை தர ஆசையாக தான் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. இன்னொரு வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 37வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்போ வேதம் நம்மளுடைய மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ அந்த வேதத்தை நம்ம எப்போவும் என்ன செஞ்சிட்ருக்கணும், நமக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, அல்லனா உங்களுடைய மனசில் ரொம்ப துக்கமாக இருக்குது, கவலையாக இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, நீங்கள் வியாதியாக இருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மைண்டில் இருந்தாலும்
கொஞ்ச நேரம் எடுத்து வேதத்தை என்ன செய்யுங்க, வாசிங்க. வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள ஒரு அந்த ஆத்துமாக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். பாருங்க, அதான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அப்போ அவர் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் வரணும்னா மன மகிழ்ச்சியை நம்ம யார்கிட்ட இருக்கணும், கர்த்தரிடத்துல. அவர்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்வாக இருக்கக்கூடாது. இந்த நாளில் இந்த வார்த்தை ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறாருன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அந்த இளையகுமாரனை போல மனம் திரும்பி உங்கள் சமூகத்தில் வருவதற்கு நான் ஆசைப்படுறேன். என் மனசில் அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கு ஆண்டவரே, இந்த நாள் நீங்கள் என் கூட பேசியிருக்கீங்க, என் பாவத்தை மன்னிங்க அப்படின்ட்டு. நீங்கள் இளையகுமாரன் எப்படி தன் தகப்பனை தேடி போனானோ அதே போல் நம்ம என்ன செய்யணும், தேவனை தேடி வரணும். ஒருவேளை இல்லை நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கும் ஆண்டவருக்கும் கேப்பில் அந்த பைபிள் வாசிக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா அதை யோசிச்சுக்கிடுங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் சிறைச்சாலைக்காரன் ஆண்டோடைய வசனத்தை கேட்கும்போது அவன் நான் ரட்சிப்படையணும் அப்படின்ற இந்த விசுவாசத்துக்கு என்ன செய்தான் போனான். அந்த வசனம் கேட்கப்படும் போது, வசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு பெரிய மனமகிழ்ச்சி என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அடுத்தது நம்ம எஸ்தரில் பார்க்குறோம். அவங்க அந்த சிச்சுவேஷனே மாறி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாட்கள் அவங்க எல்லாரையும் கொன்று போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சட்டம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது யார் யார் கண்களில் தயவு கிடைக்குன்னு ஆண்டவர் சித்தம் செய்கிறாரோ அவங்க கண்களில் தயவு கிடைச்சி இந்த சட்டமே மாறுதலாக முடியும்னு அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் விசுவாசமும் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. அவங்க ஜெபித்த போது ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. அப்போ நம்மளும் ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷனுக்காக ஜெபிக்க கூட இருதயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் இதை கேட்கும்போது உங்கள் இருதயத்தில் ஒருவேளை நம்ம உபவாசம் இருந்து ஜெபித்து பார்த்தா ஆண்டு நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வாரோன்னு உங்கள் இருதயத்தில் ஒருவேளை எண்ணம் வந்தால் கண்டிப்பாக உபவாசித்து ஜெபிங்க. நீங்கள் நினைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார். உங்கள் குடும்பத்தில் நம்ம வாஸ்தவம் அந்த 3 சம்பவத்தை நீங்கள் எடுத்து வாஸ்து பார்த்தீங்கன்னாலும், எஸ்தர் 8வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில், லூக்கா 15வது அதிகாரத்தில் இந்த சம்பவங்களை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மனமகிழ்ச்சின்னு போடப்பட்டிருக்கும். சேர்த்து விருந்துண்டு என்ன செஞ்சாங்க, கொண்டாடி இருப்பாங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் நிறைய நாள் ஆயிடுச்சு, வருஷக்கணக்காயிடுச்சு, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடந்து நாங்கள் விருந்து உண்டு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து நாங்கள் அநேக வருடங்கள் ஆயிடுச்சு, அநேக மாதங்களாச்சு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த நாளில் இந்த வார்த்தையை உங்களுக்கு காதில் வரும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் ஒழுங்காக வேதத்தை வாசிக்கிறேன், நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன், ஒருவேளை நான் உபவாசித்து ஜெபிக்கிற காரியமாக இந்த இதில் இருந்தால் ஜெபிக்கிறேன், ஒருவேளை நான் எதிராட்டும் மனம் திரும்பணுமா, இந்த இளையகுமாரனை போல் நான் எதிராச்சும் மனம் திரும்பணும்னு நீங்கள் சித்த வச்சுருந்தீங்கன்னா அதில் நான் மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் வீட்லேயும் ஒரு விருந்துண்டு கொண்டாடுகிற ஒரு மகிழ்ச்சியான சிச்சுவேஷனை ஆண்டவர் தர வல்ல தேவனாக இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்மாவை நீங்கள் மகிழ்ச்சி ஆக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவங்க வீட்டில் ஒரு வேளை விருந்து வந்து ஆண்டவரே சந்தோஷமாக அவங்க இருந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நிறைய நாட்களாக இருக்கலாம் ராஜா. இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் மனம் திரும்பி நான் அனுதினமும் வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஒருவேளை என்கிட்ட இந்த கெட்ட காரியங்கள் இருக்குது, எனக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப பெரிய கேப் ஆயிடுச்சு, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு யாரெல்லாம் என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அதிசயத்தை நீங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய ஆத்மாலையும் ஆண்டவரே மகிழ்ச்சியை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.